ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मत्कारापर्यन्तं अस्मदाचार्यपर्यन्तां गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सस्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। श्रीभगवानुवाच अतैतदप्यशक्तोऽसि कर्तुं मद्योगमाश्रितः सर्वकर्मफलत्यागं ततः कुरु यतात्मवान्। श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानाध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागः त्यागात् शान्तिरनन्तरम्। பகவான் அர்ஜுனனுடைய பிரஷ்னத்துக்கு பிரதியுத்தரமாக கர்மயோகி சகுனோபாசகன் அப்படின்ற பக்தனை பத்தியும் அக்ஷர பிரம்ம உபாசகன்னு சந்நியாசிய பத்தியுமாகிய ரெண்டு லட்சணத்தையும் சொல்லிட்டு வரார். அதுல பக்தனுடைய லட்சணம் சொல்லும் பொழுது ஈஸ்வரன் அடையறதுக்கு எப்படி மார்க்கம் இருக்கு அப்படின்றத இங்க சொல்ற. அதுல ஒரு கிரமத்தை சொல்றார் பகவான். இங்க ஏற்கனவே உனக்கு ஞான மார்க்கமாகிய அக்ஷரோபாசனை அசமர்த்தனாக இருந்தால் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஏததபி அசக்தோசி அசமர்த்தோசி அப்படின்லாம் சொல்லி இப்படி பண்ண முடியலன்னா இதை பண்ணு, இப்படி பண்ண முடியலன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இங்க அத சம்மரைஸ் பண்றார். ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத்து ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாகா தியாகாத் சாந்தி அனந்தரம். இது முழுக்க முழுக்க ஒரு கர்மயோகி சகுனோபாசகனான பக்தனை பத்தி சொன்னதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா அது அதனுடைய உபக்கிரமம் அப்படிதான் இருக்கு. ஒரு பக்தனுடைய லட்சணத்தை தான் சொல்லிட்டு வராருன்றதுனால இங்க ஞானம் அப்படிங்கிற பதத்தெல்லாம் அந்த கான்டெக்ட்ல தான் எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே இதை எப்படி பார்த்தோம்னா அபியாசாத்து ஞானம் விசிஷ்யதே. அபியாசம்ங்கிறது யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கிற யமநேம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் வரைக்கும் இருக்கிறத அபியாசம்னு எடுத்துக்கிறோம். பாஷ்யக்காரரும் கிட்டத்தட்ட அப்படிதான் எடுத்துட்டாரு. அப்போ அந்த அபியாசத்தை விட ஞானம் இல்லாத அவிவேகம் தோடு கூடியதாகிய அப்படின்றார் இங்க. கஸ்மாத் அவிவேக பூர்வகாத் அபியாசாத்.
இங்க விவேகம் அப்படிங்கிறது ஆத்மா அனாத்ம விவேகம் இல்ல, நித்தியானித்திய விவேகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சுவாமிஜியுடைய ஒரு அபிப்பிராயம். இந்த இடத்துல விவேகம்னு சொல்லும் பொழுது இங்க ரெண்டு விதமா, இதுக்கு மொத்தமாவே இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். ஒண்ணு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அபியாசம் அப்படிங்கிறதும் ஞானம்ங்கிறதும் எதை சொல்றது, ஈஸ்வரனுடைய சொரூப ஞானம். சொரூபம் சொல்றதை விட சகுண ஈஸ்வர ஞானம் அப்படின்னு இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஞானமே இல்லாத ஒரு அபியாசம் அப்படிங்கிறது முதல் அபியாசம். வெறுமன இப்ப இந்த யோகா ஸ்கூல்ல எல்லாம் பண்றா இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆசனம் பிராணாயாமம் இந்த மாதிரி பண்றதை விட ஈஸ்வரனுடைய ஞானம் இருந்து அதை பண்றது விசேஷம். அந்த ஈஸ்வர ஞானத்தை விட தியானம் விசேஷம். ஏன்னா அதுவும் என்ன, ஞானபூர்வகம் தியானம் அப்படின்னு இங்க பாஷிகாரர் சொல்ற. ஞானாத்து ஞானபூர்வகம் தியானம் விசிஷ்யதே. ஏன்னா தியானமே இப்ப அகைன் மெடிடேஷன்றது நான் போன கிளாஸ்லயே பார்த்தோம். ஒரு லைட்ல மெடிடேட் பண்ணு, வெறும் ஒரு ஓம் சவுண்டுல மெடிடேட் பண்ணுன்னு இல்லாம ஈஸ்வர ஸ்வரூப ஞானத்தோட சமஷ்டி ஸ்வரூபந்தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஞானத்துக்கு அப்புறம் ஏற்படுற தியானம் இருக்கே, அது சாமானிய தியானத்தை விடையும், வெறும் ஞானம் ஈஸ்வர ஞானத்தை வச்சுட்டு தியானம் பண்ணாமல் இருக்கிறத விடையும் ஈஸ்வர ஞானத்தோடு கூடிய தியானமானது விசேஷமானது. தியானாத்து கர்மபல தியாகா. தியானத்தை பண்ணிட்டு சும்மா உட்கார்றத விட லௌகிக காரியம் பண்ணும் பொழுதும் அந்த ஈஸ்வர தியானத்தோடையே இருந்துட்டு கர்மபல தியாகம் பண்றது விசிஷ்யத்தே. அதிலிருந்து சாந்தி கிடைக்கிறதுங்கிறது ஒரு ஒரு கிரமம், ஒரு விதமா எடுத்துக்கிறது. இப்போ இதுல சுவாமிஜி கொஞ்சம் வித்தியாசமா எடுத்துக்கிறாரு. ஈஸ்வர ஞானம் அப்படின்னு எடுத்துக்காம அவரும் முதல்ல அபியாசம் அப்படிங்கிறது அஷ்டாங்க யோகம் தியானத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணம் வரைக்கும் அபியாசம்னு எடுத்துக்கிறார். அந்த அபியாசத்தை விட புருஷார்த்த விவேகம் இல்லாத அந்த அபியாசம் இருக்கே, நித்தியானித்திய வஸ்து விவேகம் இல்லாத அந்த அபியாசத்தை விட அந்த வஸ்து விவேகம் இருக்கக்கூடிய ஞானமானது, புருஷார்த்த ஞானம் இருக்கிறது விசேஷமானது அப்படின்னு முதல் ஸ்டெப். புருஷார்த்த அது நம்மளும் அதை தான் சொன்னோம். அடுத்ததாக என்ன எடுத்துக்கிறாருன்னா, என்ன அந்த மாதிரி புருஷார்த்த விவேகம் இருக்கிற ஞானத்தை காட்டிலும் தியானம்ன்றத சாதாரணமா மெடிடேஷன் எடுத்துக்கிறாரு. அப்போ அபியாசா ஞானம் விசிஷ்யதே, அந்த ஞானாத்து தியானம் அப்படிங்கிறத என்ன எடுத்துக்கிறாருன்னா, புருஷார்த்த நிச்சயத்தோடு இருக்கிற ஒரு தியானம் விசிஷ்யதே. அந்த தியானத்தை விட ஈஸ்வர பிரசாதத்தோட பண்ணக்கூடிய கர்மா கிட்டத்தட்ட அதேதான். நம்ம ஈஸ்வரன் அப்படிங்கிறதுல எம்பசைஸ் ஈஸ்வர ஞானம் அப்படிங்கிறது ஈஸ்வர சமஷ்டி ஸ்வரூப ஞானம்னு நம்ம பார்த்தோம். சாமான்யமா டீக்காகாரெல்லாம் அதை எப்படி எடுத்துக்கிறா. இங்க விவேக ஞானம்னு சொல்றார் சுவாமிஜி. அந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு வித்தியாசம். அதே மாதிரி கடைசியில தியாகாத் சாந்தி. தியாகம்ங்கிறது என்னங்க, பிரசாத புத்தி தான் தியாகம். ஏன்னா அங்க ஈஸ்வர சமஷ்டி ஞானம் ஏற்கனவே இருக்கு, அதோடு கூட ஈஸ்வர நிமித்தமாக கர்மா பண்றதுங்கிறது ரெண்டா பிரிச்சு சொன்னாருன்னு பார்த்தோம் ஏற்கனவே இருந்த ஸ்லோகங்கள்ல. ஒண்ணுத்துல சமஷ்டி ஈஸ்வரனுடைய ஒரு 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 வீல் சக்கரத்துல இருக்கிற ஒரு ஸ்போக்காக நான் காரியம் பண்றேன், எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஸ்வகர்மநாதம் அபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவகான்னு என்னுடைய ஸ்வதர்மமாகிய ஸ்வகர்மாவை பண்றேன். அந்த ஸ்வகர்மா என்னன்னா ஈஸ்வரனுடைய நியதி தான். ஈஸ்வரன் நியதியாக எனக்கு ஏற்பட்டிருக்கிறதாகிய தர்மத்தை நான் பண்றேங்கிறது ஒரு பாவம். அதுவுமே முடியல அப்படின்னா என்ன சொன்னார், நீ பண்ணக்கூடிய கர்மானால வரக்கூடிய பலனை பிரசாத புத்தியோட பாரு. கர்மா பண்ணும் பொழுது எனக்கு ஈஸ்வரன்ற
ஒரு புத்தி இல்லாம தான் பண்றேன்னாலும் பலம் வரும்பொழுது பிரசாத புத்தி. பிரசாத புத்தினா என்ன வந்தாலும் நமக்கு வந்து சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் லாபா லாபோச்ச ஜெயா ஜெயம்னு சொன்னார் இல்லையா? லாபம் வந்தாலும் அலாபம் வந்தாலும் ஜெயம் வந்தாலும் அஜயம் வந்தாலும் எப்படி இருந்தாலும் வந்து அதை பிரசாதமாக பார்க்கறது. அதனால வந்து உன்னுடைய சந்தோஷமோ துக்கப்படாமையோ இருக்கிறதுங்கிறது. எப்படி ஒரு லட்டு பிரசாதம் கிடைச்சாலும் சரி, துளசி தீர்த்தம் பிரசாதம் கிடைச்சாலும் சரி, இல்ல வெறும் ஒரு விபூதி பிரசாதம் கிடைச்சாலும் பாவம் என்ன? பிரசாதம் தான், பகவான்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புத்தியோட தானே எடுத்து கண்ணில் ஊத்திக்கிறோம். அப்போ லட்டுனா அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், விபூதினா ஸ்பெஷல் கம்மி ட்ரீட்மெண்ட்னு பண்றது இல்லையோ, அப்படி பாக்குறது தான் பிரசாத புத்தி. எது வந்தாலும் பகவத் ஒரு பிரசாதமாக பாக்குறது அப்படிங்கிறதோட பண்றது, அதுதான் வந்து ஈஸ்வரார்ப்பித கர்மா. ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணக்கூடிய கர்மாங்கிறது அதுதான் பிரசாத புத்தி. அதனாலதான் இந்த இடத்துல அந்த கிரமத்தை இங்க சொல்ற. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசா ஞானாத்து தியானம் விசிஷ்யதே தியானாத்து கர்மபல தியாகா தியாகாத்து சாந்தி. அந்த மாதிரி பிரசாத புத்தி வரும்பொழுது தானாவே சாந்தி வந்துடுறது. அது தவிர இதெல்லாம் கடைசியாக சாந்தி வருதுன்னு சொல்லும் பொழுது கிரமமாக ஆத்ம ஞானம் ஏற்பட்டு அந்த அத்தியந்த சாந்தி கிடைக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். இதானியும் சர்வ கர்ம பல தியாகம் ஸ்தௌதி. பாஷ்யக்காரர் வந்து இது கர்ம பல தியாகத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தான் இந்த கிரமம் அப்படின்னு. ஏன்னா தியாகாத்து சாந்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால தியாகம் தான் சாந்தியை கொடுக்கறது அப்படின்னு, கர்ம பல தியாகம் தான் சாந்தியை கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வகர்ம பல தியாகத்தை இங்க சொல்லல. அதாவது கர்த்திருவ தியாகம் தான் சர்வகர்ம பல தியாகம். சர்வகர்ம சந்நியாசம்னு சொல்றோமே, அது கர்த்திருவ தியாக அபேட்சையில ஏற்படுறது. இங்க கர்த்திருவம் இருந்து நான் தான் கர்த்தா அப்படின்னு ஒருத்தன் இருந்து கர்மா பண்றான், ஆனா கிடைக்கக்கூடிய பலன்ல பிரசாத புத்தியோட ஏத்துக்கிறான். நாட் வாண்டிங் ரிசல்ட்னு டிரான்ஸ்லேட் பண்ணான், அது தப்பு. அது ஓகே, ரிசல்ட்டை எதிர்பார்க்காம காரியம் பண்ணவே முடியாது. கர்மாவை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு தான் நம்ம தமிழ்ல முக்காவாசிட்டு. இது பலனை எதிர்பார்க்காம எப்படி கர்மாவை பண்ண முடியும்? இப்ப இது பண்றேன்னா இந்த பலனை உத்தேசித்துதான் நான் பண்ண போறேன், இல்லைன்னா இந்த கர்மாவை தான் பண்ணணும்னு ஏன் பண்றேன் இல்லையா? ஒரு விஷயம் இந்த ஆக்ஷன் இந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுதானே நான் பண்றேன். அப்ப பலனை எதிர்பார்க்காதேன்னா என்ன அர்த்தம்? பலனை எதிர்பார்க்காம பண்றது இல்ல, பலன் வரும் வராம போகும்னு நினைச்சுக்கோன்னா அப்படி அதுக்கு அர்த்தம் பண்ணாலும் அதுவுமே நமக்கு தெரியும். எதிர்பார்க்காதேன்னுன்றது வந்து அந்த மாதிரி ஒரு கமாண்ட்மெண்ட்டுக்கு அர்த்தம் இல்லை. அதனால்தான் பலனை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுன்னு சொல்றதுதான் கரெக்ட். ஸ்ரேயோஹி பிரசஸ்யதரம் ஞானம் கஸ்மாத் அவிவேக பூர்வகாத் அபியாசாத். விவேகம் இல்லாமல், ஈஸ்வர ஸ்வரூப விவேகம் இல்லாமல், இல்ல நித்தியானித்திய வஸ்து விவேகம் இல்லாமல் பண்ணக்கூடிய அபியாசத்தை காட்டிலும் பிரசஸ்யதரம் எது? ஞானம். என்ன ஞானம்? ஈஸ்வர ஞானம். அந்த ஞானாது ஞானபூர்வகம் தியானம் விசிஷ்யதே. ஏன்னா இது ஒரு இதுக்காக கம்பேரிசனுக்காக இதை கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பக்தி யோகம்லாம் வந்து இஸ்கான் அவளுக்கெல்லாம் ரொம்ப பிரதானமான சாப்டர். அவ வந்து இந்த சாப்டரை எப்படி பாக்குறான்னா, சகுண உபாசனை நிர்குண உபாசனைன்னு அவளும் பாக்குறா. இப்ப நிர்குண உபாசனைன்னு ஒண்ணு இருக்குங்கிற அளவுக்கு வந்து ஒத்துண்டுட்டு, ஆனா அதை ஒட்டுமொத்தமா கண்டனம் பண்றா. என்ன சொல்றான்னா, மாயாவாதிகள் தான் வந்து அங்க வந்து நிர்குண உபாசனைன்ற பதத்தினால சொல்லப்படுறா. மாயாவாதிகளுக்கு வந்து ஈஸ்வர உபாசனை பண்ண முடியாது, ஏன்னா அவளுக்கு ஈஸ்வரன்ற ஒரு ரூபமே இல்லாததுனால அவள் வந்து ரொம்ப சிரமம் அதை பண்றது. அவள்லாம் வந்து என்னை அடைய மாட்டா அப்படிங்கிற ரேஞ்சில பேசின்னு போறா. ஏன்னா சகுண ஈஸ்வரனை பண்ணா மட்டும்தான் முடியும்னு இங்க கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ரூபத்தை தான் பண்ணணும்னு சொல்லிட்டார். அதாவது
சொல்ல வர்ற தாத்பரியம் என்னன்னா, இந்த சகுண உபாசனையே அத்வைதிகள் பண்றது இல்ல. அதனால இந்த அக்ஷரோபாசனை மட்டும்தான் அத்வைதிகள் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி மாயாவாதி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அதை அந்த பேசிஸ்ல என்டையர் டிஸ்கஷன் போறது. 12வது அத்தியாயம் இஸ்கானோட வீடியோ யூடியூப்ஸ்லயே இருக்கு, எடுத்து பார்த்தா தெரியும். என்டையர் பேசிஸ் என்னன்னா, அத்வைதிகள் சகுனோபாசனையே பண்றது இல்லை அப்படிங்கறது அவ தாத்பரியம். அதுவே தப்பு, அந்த பிரிமைஸே தப்பு. அப்ப அதை பேசிஸா வச்சு 12வது அத்தியாயத்தை என்டையர் சாப்டரோட டிஸ்கஷனே அதை சுத்தி தான் போறது. மாயாவாதியால இது முடியாது அது முடியாது, மாயாவாதின்னு ஒரு பேரை கொடுத்துட்டு என்ன அதுக்கப்புறம் நம்ம மாயையை தான் சொல்றோம். இங்க எங்க மாயை பத்தி எங்க பேசுறார் பாஷ்யக்காரர்? எனிவே சகுண நிர்குண உபாசனைகள் ரெண்டுமே அக்செப்டட் தான். ரெண்டுமே ரெண்டு தௌ இமௌ அத பந்தானவன்னு ரெண்டு பந்தா பிரவிற்த்தி நிவர்த்தி மார்க்கங்கள் சாஸ்திரத்தினால சொல்லப்படுறது. கர்மயோகி அக்ஷரோபாசகன் ரெண்டு பேருமே பிரம்ம ஜானத்துக்கான பாதையில இருக்கிறதா தான் சொல்றோம். அதுவும் இது முடிச்சுட்டு அதை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லல. கர்மயோகியானவன் பக்தனானவன் அப்புறம் அக்ஷரோபாசகன் ஆகி அதுக்கப்புறம் தான் பிரம்ம ஜானத்தை அடையறான் அப்படின்னு நம்ம சொல்லல. அப்படிங்கிற பொழுது அப்போ மாயாவாதிகள் வெறும் நிர்குண உபாசனை தான் பண்ணுவா அப்படின்னு சொல்றதே முதல்ல நம்ம என்ன சொல்றோன்னே புரிஞ்சுக்காம பண்ற ஆர்குமெண்ட். அதனால ஞானவதா தியானாத். அதனால இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம்னா, இது ஒரு கிரமமா தான் பாஷ்யக்காரர் ஒரு பக்தனுடைய நிலையில ஒரு கர்மயோகி அந்த கர்மயோகிங்கிற ஒரு பந்தால இருக்கக்கூடியவன் அவன் எப்படி பண்றான் அப்படிங்கறத இங்க கிரமம் சொல்ற. ஞானவதா தியானாதபி கர்மபல தியாகா விசிஷ்யதே இது அனுஷஜ்யதே. அதனால ஞானம் இருக்கக்கூடிய ஞானத்தோடு கூடிய தியானத்தை காட்டிலும் கர்மபல தியாகமானது விசேஷமாகிறது அப்படின்னு தொடர்கிறதுன்றார். ஏவம் கர்மபல தியாகாத்து பூர்வ விசேஷணவதா சாந்தி உபசமஹா சஹேதுகஸ்ய சம்சாரஸ்ய அனந்தரமேவ ஸ்யாத் நது காலாந்தரம் அபேக்ஷதே. அதனால உடனே சஹேதுகஸ்ய சம்சாரஸ்ய உபசமஹா சாந்தி ஸ்யாத். சம்சாரம் போறதில்ல, சம்சாரத்தினுடைய ஹேத்துவோடு சேர்ந்து அழிகிறதுன்னு அர்த்தம். ஹேத்து எது? அஜ்ஞானம் தான் ஹேத்து. சஹேதுகஸ்ய சம்சாரஸ்ய, சம்சார ஹேத்துவாகிய அஜ்ஞானத்தோடு கூட அதனுடைய உபசமனம் ஏற்படுகிறது, அழிகிறது. அதுதான் சாந்தின்னு அர்த்தம். சாந்தி சியாத்து எப்ப ஆகிறது? கர்மபல தியாகாத்து பூர்வ விசேஷணவதா கர்மபல தியாகாத்து சியாத்து. கர்மபலன் தியாகம் செய்தவுடன் நடக்கிறது. எப்போன்னா காலாந்தரம் அபேட்சத்தே. இது முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தியாகம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற எதையோ பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு சாந்தி கிடைக்கும்னு இல்லப்பா. எந்த டயத்துல நீ கர்மபல தியாகம் பண்றியோ உடனேயே உனக்கு சாந்தி கிடைக்கிறது. ஆபாதத்த சாந்தியும் சொல்லலாம். ஏன்னா ராகத்வேஷத்தினால அஃப்ளிக்ஷன்ஸ் இல்லாம போயிடுறதுங்கிறதுனால, இல்ல ஞானத்திற்கான யோக்கியத்தை சம்பாதிக்கிறதுனால அவன் ஞானத்துக்கு அருகதை உடனே ஏற்பட்டு ஞானத்தை அடையிறான் அப்படிங்கிறதுனால காலாந்தரம் அபேட்சதேன்னு சொல்ற. அக்ஞஸ்ய கர்மணி பிரவருத்தஸ்ய பூர்வோபதிஷ்ட உபாய அனுஷ்டான அசக்தௌ சர்வ கர்மணாம் பலத்யாகா ஸ்ரேயஸ் சாதனம் உபதிஷ்டம் ந பிரதமமேவ அத்தஸ்ச ஸ்ரேயஹ ஹி ஞானம் அபியாசாதிதி உத்தரோத்தர விசிஷ்டத்வ உபதேசேன சர்வகர்ம பலத்யாகா ஸ்தூயதே. சம்பன்ன சாதன அனுஷ்டான அசக்தௌ அனுஷ்டேயத்வேன ஸ்ருதத்வாத். இதுல ஒரு கேள்வி வர என்னன்னா, வெறும் பிரசாத புத்தியோடு கர்மா பண்றதுனால இந்த சஹேதுக சாந்தி, சஹேதுக சம்சார உபசம சாந்தி கிடைக்குமா? சஹேதுக சம்சார உபசம சாந்திங்கிறது என்ன? அஜ்ஞான நிவர்த்தி ஆகிற ஸ்வரூப சித்தி, அதுதானே சாந்தி. அஜ்ஞான நிவர்த்தியாகி ஸ்வரூப சித்தி ஏற்படுறதுக்கு
இந்த பிரசாத புத்தியோடு கர்மா பண்றதே போதுமா அப்படின்னு கேட்டா, இது மட்டும் எப்படி போறோம்? ஞானம் தானே அஜ்ஞானத்தை நாசம் பண்ண போறது. அப்போ நாம் பண்ணக்கூடிய தியாகம் அப்படிங்கிறது என்ன? அகங்காரத்தோடு பண்ற தியாகம் தான். நான் இதை தியாகம் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் பொழுதே அந்த அகங்காரம் இருக்கு, நான்ற எண்ணம் இருக்கு. நான்ற எண்ணத்தை எப்படி தியாகம் பண்றது? அதை நான் போய் தியாகம் பண்ண முடியாது. திருப்பி நான் அதை தியாகம் பண்றேன்னா திருப்பி ஒரு அகங்காரம் மீதிதான் நிற்கும். அப்போ அகங்காரத்தை தியாகம், அதனாலதான் அந்த சரணாகதிங்கிறது கம்ப்ளீட்டா பண்ண முடியாது. யார சரணத்துக்கு போய் அடையிறது? அப்போ அகங்காரம் இருந்தாதான் நான் இதை தியாகம் பண்றேன்னு சொல்ல வேண்டியிருக்கு, சொல்ல முடியறது. அகங்காரம் இருந்தாதான் அந்த சரணாகதிங்கிற ஒரு ப்ராசஸ்ல ஈடுபட வேண்டியிருக்கு. அப்ப அகங்காரம் இருக்கே, அதை எங்க போய் நம்ம தியாகம் பண்றது? அப்போ ஞானத்தினால அகம்ன்றது எப்படி நாசம் ஆகிறதுன்னா, அகங்கார நாசம் எப்படி ஆகிறது? இந்த வியக்தி பிரத்யேகாத்மான்ற அந்த இண்டிவிஜுவல்ன்றதே ஒண்ணும் இல்ல, இருக்கிறது ஒரே பிரம்மவஸ்து தான் அப்படிங்கிறது தெரியும் பொழுது வியக்தித்துவம் நாசம் ஆயிடுறது, ஃபால்சிஃபை ஆயிடுது. நாசமாறதுங்கிறத விட ஃபால்சிஃபை ஆயிடுது, ஏற்கனவே இல்ல அப்படின்னு தெரியாது. அதுதான் முடியுமே ஒழிய இந்த தியாக புத்தி அப்படிங்கிறது அந்த ஞானத்தை தான் சொல்றோம். ஒரு அகங்காரம் போய் ஒன்னத்தை தியாகம் பண்ணிட முடியாது. அதனாலதான் சரணாகதிங்கிறதெல்லாம் சொல்லலாமே ஒழிய, அகந்தா மமதா, மமதாவை தான் தியாகம் பண்ண முடியும் ஓரளவுக்கு. என்னுடையது அப்படிங்கிறத வேணா புத்தினால தியாகம் பண்ணலாம். நான் அப்படிங்கிறத புத்தினால எப்படி தியாகம் பண்றது? பிரமாணத்தினாலதான் அது தியாகம் ஆகணும், எப்படி சுரூப சித்தி ஏற்படும் பொழுது. அதனால இங்க அக்ஞஸ்ய, அதனால எப்படி இப்ப அது இதையா சொல்றார்? சஹேதுக சம்சார உபசமமாகிய சாந்தி வெறும் பிரசாத புத்தினால போயிடுமான்னா முடியாது. அது ஞானத்திற்கான யோக்கியதையை ஏற்படுத்தி ஞானத்தினாலதான் சாந்தி ஏற்படணும். அப்படிங்கறதுனால இங்க பாஷிகாரர் அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். அக்ஞஸ்ய கர்மணி பிரவருத்தஸ்ய, அஜ்ஞானியானவன் எப்பேற்பட்ட அஜ்ஞானி? இந்த கர்மால உழன்றிருக்கிறவன் ஆகிய அஜ்ஞானி. எல்லா அஜ்ஞானியும் கர்ம பிரவருத்தி இருந்துதான் ஆகணும். கர்த்திருவம் தானே கர்மான்னு சொல்லிட்டோம். நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்மகிருத்து அப்படின்னு பகவானே சொல்ற. அதனால ஒரு க்ஷணம் கூட கர்மா பண்ணாம காய்கமாகவோ மானசமாகவோ கர்மா புத்தின்னு ஒண்ணு இயங்கின்னு இருக்கும் பொழுது கர்மா நடந்துட்டேதான் இருக்கு. டீப் ஸ்லீப்ல இல்லையே கர்மான்னு கேட்கக்கூடாது. புத்தி அவேக்கா இருக்கும் பொழுது ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதனால கர்மால இல்லாம இருக்கிறது எப்போ? கர்த்திருவ தியாகத்தினாலதான். அதனால கர்மணி பிரவருத்தஸ்ய அக்ஞஸ்ய பூர்வோபதிஷ்ட உபாய அனுஷ்டான அசக்தௌ. முதல்ல சொன்னதாகிய சுரூப சித்தின்றதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து இதில் முடியலன்னா அதை பண்ணு, இதை முடியலன்னா அதை பண்ணுன்னு சொல்லிட்டு வர்றதுனால உபாய அனுஷ்டான அசக்தௌ சர்வகர்மணாம் பலத்தியாகா ஸ்ரேயசாதனம் உபதிஷ்டம். சர்வகர்மணாம் பலத்தியாகா ஸ்ரேயசாதனம் உபதிஷ்டம் ந பிரதமமேவ அத்தஸ்ய ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசாத் இது உத்தரோத்தர விசிஷ்டத்துவோபதேசேன சர்வகர்ம பல தியாகா ஸ்தூயதே. சர்வகர்ம பல தியாகத்தை தான், அதாவது சுரூப சித்திய இங்க ஸ்தோத்திரம் பண்றார். இத ஸ்தோத்திரம் பண்றதன் மூலமாக அப்படின்னு சொல்ற. சம்பன்ன சாதன அனுஷ்டான அசக்தத்துவ அனுஷ்டேயத்வேன ஸ்ருதத்வாத். உனக்கு சம்பன்ன இந்த சுரூப சித்திக்கு உனக்கு முடியலை அப்படிங்கிற பொழுது அந்த இதுல இருந்து ஆரம்பிக்கிறார். இங்க முதல்ல அதசித்தம் மையேவ மன ஆதஸ்வ மயி புத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயா சொல்லிட்டு அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாசயோகேன ததா மாமிச்ச ஆப்தும் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அபியாசேபிய சமர்த்தோசி மத்கர்ம பரமோபவ மதத்தம் அப்படி கர்மாணி குருவன்னு சித்தி மவாப்சசி அத்த ஏததப்பி அசக்தோசி கர்த்தும்
அப்ப சர்வகர்ம பல தியாகம் குருன்னு சொன்னார். அதனால இது ஒண்ணு பண்ண முடியலன்னா இன்னொன்னு, ஒண்ணு பண்ண முடியலன்னா இன்னொன்னுன்னு சொல்லிட்டே வரார். எதிலிருந்து? நீ என்னிலேயே இருக்கக்கூடிய நிஷ்டை முடியலன்னா இது இல்ல, இது பண்ணு, இது பண்ணு, இது பண்ணு. அப்போ இது எல்லாமே சம்பன்ன சாதன அனுஷ்டான அசக்தவு அனுஷ்டேயம். இந்த சம்பன்ன சாதனமாகி இருக்க சம்பத்து எது? சுரூபத்திலே நிஷ்டையில இருக்கிறது. அது முடியலன்னா இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறதுனால கடைசியில எங்க முடிக்கிறார்? தியாகா. சர்வகர்ம பல தியாகத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தான் இது சொல்லப்பட்டது. அப்போ ஆனா இப்ப கேள்வி என்ன வருது? சர்வகர்ம பல தியாகத்தை எங்க இவர் சொல்லியிருக்கார்? வெறும் பிரசாத புத்தியை தானே சொன்னார். தியாகாத்து பல தியாகாத்துன்னு தியானாத்து கர்ம பல தியாகன்ற போது சாதாரண பல தியாகம் தான், கர்த்திருவத்தோடு கூடிய பல தியாகம். அதை சர்வகர்ம பல தியாகம்னு சொல்ல முடியாது. அப்ப இங்க சர்வகர்ம பல தியாகத்தை தான் ஸ்தோத்திரம் பண்றாருன்னு நீர் எப்படி சொல்றீர்? இது வெறும்னா சாமானிய கர்ம பல தியாகத்தை ஸ்தோத்திரம் பண்றதா தானே எடுத்துக்கணும் அப்படின்ற கேள்வி வர்றதுனால கேன சாதர்மியேன ஸ்துதித்வம், இது என்ன சாதர்மியத்தினால இததான் ஸ்தோத்திரம் பண்றாருன்னு சொல்றேன்னு கேட்டா பாஷிகாரர் உதாரணம் சொல்றார். யதா சர்வே பிரமுச்சந்தே இதி சர்வகாம பிரகாணாத் அமிர்தத்வ முக்தம் தத் பிரசித்தம். ஒரு ஸ்மார்த்தமோ ஸ்ருதியோ கோட் பண்றாரு. இங்க பண்றாரு 3 கஸ்துதி. ஓகே, எங்க வருதுன்னு தெரியல. யதா சர்வே பிரமுச்சந்தே இதி சர்வகாம பிரகாணம் காமாச்ச சர்வே ஸ்ரௌதஸ்மார்த்த சர்வகர்மணாம் பலானி அப்படின்னு அடுத்தது. அப்ப ஏதோ ஸ்மிருதியில வந்திருக்கு. என்ன பிரஸ்துதி பண்றது ஸ்மிருதினா, யதா சர்வே பிரமுச்சந்தே அப்படின்னு காம பிரகாணாத்து, எல்லோரும் இதனால் மோட்சத்தை அடைகிறார்கள். எப்படி அடைகிறார்களோ இல்லை எப்பொழுது அடைகிறார்களோ, எப்போ? சர்வகாம பிரகாணாத்து அமிர்தத்துவ முக்தம் தத் பிரசித்தம். காமத்தை விடுறதனால் மோட்சத்தை அடைகிறார்கள்னு சொல்றது. என்ன காமாகா? சர்வே ஸ்ரௌதஸ்மார்த்த சர்வகர்மணாம் பலானி, ஸ்ரௌத கர்மாவினாலையும் ஸ்மார்த்த கர்மாவினாலையும் அடையக்கூடிய பலன்கள் தான் இங்க காமாகான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஸ்ரௌதஸ்மார்த்த கர்ம பலத்தை தியாகம் பண்ணுவதனால் முச்சியந்தே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன? அதுவும் அதிகமாக சொல்றதுதான், இருக்கிறத விட உயர்த்தி சொல்றது. தத் தியாகேச்ச விதுஷா ஞானநிஷ்டஸ்ய அனந்தராயேவ சாந்திஹி இதி சர்வகர்ம தியாக சாமான்யம் அக்ஞகர்ம பல தியாகஸ்ய அஸ்தி இதி தத் சாமான்யாத் சர்வகர்ம பல தியாகா ஸ்துதிஹி இயம் பிரரோச்சனார்த்தான்னு சொல்லிட்டார் பாஷிகார். ஜஸ்ட் ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக. எதுல என்கரேஜ் பண்றதுக்காக? நீ பிரசாத புத்தியோட கர்ம பல தியாகத்தை பண்றது விசேஷம்னு சொல்றதுனால சர்வகர்ம பல தியாக செய்யறதுக்கு அவனை உத்வேகப்படுத்துறதுக்குன்னு அர்த்தம் பண்ற. ஏன்னா அங்க என்ன அந்த எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்கார்? யதா சர்வே பிரமுச்சந்தேன்னு சொல்லும் பொழுதும் என்ன சொல்லப்படுறது? ஸ்ருதினால, வேதத்தினால சொல்லக்கூடிய கர்மாக்கள், ஸ்மிருதி பின்னாடி யாக்ஞவல்கிய வைசம்பாயனர் இவாளெல்லாம் எழுதின ஸ்மிருதிகள்ல சொல்லக்கூடிய கர்மாக்கள்ல வரக்கூடிய பலன்களை தியாகம் பண்றது சர்வகர்ம தியாகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்ட மாதிரி இங்கேயும் பகவான் சொல்றார். தியாகேச்ச விதுஷா ஞானநிஷ்டஸ்ய அனந்தராயேவ சாந்தி. வெறும்ன ஸ்ரௌதஸ்மார்த்த கர்ம பலத்தை தியாகம் பண்றதுனால சாந்தி கிடைச்சிடாது. அதுக்கப்புறம் ஞான நிஷ்டை ஏற்பட்டுதான் சாந்தி கிடைக்கணும். இருந்தாலும் சர்வகர்ம தியாக சாமான்யம் அக்ஞகர்ம பல தியாகா. ஒரு அக்ஞனாக அகங்காரத்தோடு இருக்கிற ஒருத்தன், ஒரு கர்ம யோகி செய்யக்கூடிய தியாகமும் சர்வகர்ம பல தியாகம்னு சொல்லக்கூடிய ஞான நிஷ்டைக்கு கிட்டத்தட்ட சமம் அப்படிங்கிறத
மனசுல கொண்டு அத ஸ்தோத்திரம் பண்றார். தத் சாமான்யாது சர்வகர்ம பல தியாகா ஸ்துதிஹி யம். அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார் பாஷ்யக்காரர். யதா அகஸ்தியேன பிராமணேன சமுத்திர பீதः இதி இதானீந்தனாபி பிராமணாः பிராமணத்வ சாமான்யாத் ஸ்தூயந்தே ஏவம் கர்மபல தியாகாத் கர்மயோகஸ்ய ஸ்ரேயஸ் சாதனத்துவம் அபிஹிதம். சொல்றார், யதா எப்படி லௌகிகமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அகஸ்தியேன பிராமணேன பிராமணராகிய அகஸ்தியரால் சமுத்திர பீதா சமுத்திரமானது குடிக்கப்பட்டது, கமண்டலத்துல அடக்கினார், ஏதோ கதை இருக்கோ இல்லையோ, அத பிராமணர் அகஸ்தியர்ன்ற பிராமணர் எப்படி சமுத்திரத்தை குடிச்சாரோ அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஏன் பிராமணர்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா சொல்லப்படுறது, வெறும் அகஸ்தியர்னு சொல்லாமே. ஏன்னா அந்த பிராமணத்துவ சாமான்யம் இருக்கிறதுனால இதானீந்தனாபி பிராமணாக பிராமணத்துவ சாமான்யா ஸ்தூயந்தே. பிராமணர்களுடைய விசேஷத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்றோம், அகஸ்தியராகிய பிராமணர் சமுத்திரத்தையே குடிச்சார்பா அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிற பிராமணனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, யோக்கியத்தை இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் இது சொல்லப்படுறது. இந்த வர்ணம்ன்றது ரெண்டு விதமாக பாக்குறது. ஜாதி ஒண்ணு, குணம்னு ஒண்ணு. ரெண்டுத்தினாலையுமே வர்ண பேதம் இருக்கு. ஜாதி குண பேதம். குணகர்ம விபாகஷான்னு பகவான் சொல்ற. ஜாதி பிராமணன், ஜாதி க்ஷத்ரியன், ஜாதி வைஷ்யன், ஜாதி சூத்ரன் ஒண்ணு. குணபிராமணன், குண வைஷ்யன், குணசூத்ரன், குணக்ஷத்ரியன்னு இப்படி நாலா பிரிக்கிறோம். ஜாதி பிராமணனா இருக்க குணத்தினால பிராமணனாகவோ க்ஷத்ரியனாகவோ வைஷ்யனாகவோ சூத்ரனாகவோ இருக்கலாம். அதே மாதிரி ஜாதியினால க்ஷத்ரியன் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஜாதியினாலேயே வர்ணம் கிடையவே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இப்போ எதுக்காக நான் சொல்றேன், இந்த இடத்துல ஜாதி பிராமணனை தான் சொல்ற பாஷ்யக்காரர். யதா அகஸ்தியேன பிராமணேன சமுத்திர பீதா இது இதானீந்தனாபி பிராமணாக பிராமணத்துவ சாமான்யா ஸ்தூயந்தே. அப்ப இங்க ஜாதி பிராமணன் தான் சொல்றார், குணபிராமணனை சொல்றாருன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? குணத்தினால ஒருத்தனை பிராமணன்னு வெளியில இருக்கவா எப்படி ஐடென்டிஃபையும் பண்ண முடியும்? அதனால கஷ்டம். ஓரளவுக்கு சொல்லலாம், ஓரளவுக்கு சாத்வீகமா இருக்கார் அப்படிங்கிறத வச்சு ஒரு குணத்தை சொல்லலாமே ஒழிய ரொம்ப பர்ஃபெக்டா அந்த கிளாசிபிகேஷன் எல்லாம் சொல்ல முடியாது. அதனால இங்க அகஸ்திய பிராமணத்துவ எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அவருடைய காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஐ திங்க் சாமான்யமா சொல்லப்படுற ஒரு எக்ஸாம்பிள்ன்றதுனால, ஏன்னா நான் இதை கேட்டதில்லை இந்த மாதிரி ஃப்ரேஸ, பட் பாஷ்யக்காரர் காலத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால அகஸ்தியேன பிராமணேன சமுத்திர பீதா இது இதானீந்தனாபி பிராமணாக பிராமணத்துவ சாமான்யா ஸ்தூயந்தே. எப்படி வெறும் ஒரு ஜாதி விசேஷத்தினால அந்த ஜாதியில இருந்த ஒத்தர் பண்ணார் அப்படிங்கிறதுனால அந்த ஜாதிக்கே விசேஷம் சொல்ற மூலியம். இந்த சினிமால வரா மாதிரி இந்த தேவர் மகன்ல சொல்றான்ல, வீச்சருவாளி வேல் கம்மியை தூக்கின்னு போனவன் நம்ம பையதான்ட்டு. என்னைக்கோ யாரோ தூக்கின்னு போனான்னா இன்னைக்கு இருக்கிறவனுக்கு எப்படி வருது அந்த புகழ்? அதே தானே இங்க நம்ம அகஸ்தியர்னு சொல்றது நம்ம சாமான்யமா இன்னைக்கு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துனோம்னா அங்க எப்படி அந்த ஸ்தோத்திரம், நானும் அதே ஜாதியில குலத்துல இருக்கேன் அப்படிங்கறதுனால தானே அந்த ஸ்தோத்திரம் பண்றான். அததான் இங்க சொல்ற. அப்போ அதே மாதிரி இங்க கர்மபல தியாகம் அப்படிங்கிறதுல சாமான்யம் ஒண்ணு, கர்த்திருவ தியாகத்தினால பண்ணக்கூடிய சர்வகர்ம பல தியாகம். இன்னொன்னு அந்த கரணத்தோடு நான் கர்த்தா அப்படின்னு நினைச்சுண்டு அகங்காரத்தோடு கூட ஆனா இதனுடைய கர்மாவனுடைய பலனை ஈஸ்வர பிரசாதமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவன் கான்சியஸா பண்ணக்கூடிய பல தியாகத்தையும் ஒன்றாக காண்பிக்கிறது ஒரு உயர்த்தி சொல்றதுதான். அகஸ்தியர் அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறவனுக்கு கெப்பாசிட்டி இல்ல. இவன் என்ன கடலை எங்க போய் பிடிக்கிறது, ஒரு குடம் தண்ணி பிடிக்கவே கஷ்டம் என்ன அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அதை சொல்றது என்ன, உயர்வு நவிர்ச்சி தான். அந்த மாதிரிதான் இது சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்கா ஏவம் கர்மபல தியாகாது கர்ம யோகஸ்ய ஸ்ரேயஸ் சாதனத்துவம் அபிஹிதம்.
கர்மபல தியாகத்து கர்ம யோகசிய ஸ்ரேய சாதனத்துவம். அதனால கர்மயோகத்தினுடைய ஸ்ரேய சாதனம் இருக்கு அப்படிங்கிறது உயர்த்தி சொல்லப்பட்டதுன்னு முடிக்கிறார். அத்திரச்ச, ஏன்னா இதுக்கப்புறம் 8 ஸ்லோகம் அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு ஆரம்பிச்சு ஞானியினுடைய லட்சணத்தை சொல்ல வர பகவான். அதனால இதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். அத்திரச்ச ஆத்மேஸ்வர பேதமாசிரித்ய, ஏன்னா முதல்ல 2வது அத்தியாயம் கடைசியில ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீ கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம்னு அங்க அர்ஜுனன் கேட்டதுக்கு ஞானியினுடைய லட்சணத்தை சொன்னார் பகவான். இங்க திருப்பியும் ஞானியினுடைய லட்சணம் சொல்ல வரார் பாஷ்யக்காரர். அத்திரச்ச ஆத்மேஸ்வர பேதமாசிரித்ய விஸ்வரூபே ஈஸ்வரே சேதஸ்மாதான லட்சணா யோகா உக்தா ஈஸ்வரார்த்தம் கர்மானுஷ்டானாதிச்ச. இதுவரைக்கும் ஆத்ம ஈஸ்வர பேதமாசிரித்ய இப்ப சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள்ல ஈஸ்வரன் வேற, ஆத்மஸ்வரூபம் ஜீவாத்மா வேற அப்படிங்கறதனுடைய ஆதாரமாக வச்சு விஸ்வரூபே ஈஸ்வரே சேதசமாதான லட்சணா யோகா. அதனால அந்த முதலாக சொல்லப்பட்ட அந்த 2 பேர்ல சகுனோபாசகன்றவனுக்கு முக்கியமான ஒரு கிரைட்டீரியா என்ன? அவன் வேற, சமஷ்டி ஈஸ்வரன் வேறன்ற புத்தி. அந்த புத்தியோடு இருக்கிறவனுக்கு, புத்தினா என்ன, அவனுடைய யதார்த்தமான ஞானம் அவ்வளவுதான். போர்சிபிளி ஒருத்தன் நானும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான் நினைச்சுக்கிறதுனால அந்த புத்தி போயிட போறது இல்ல. ஞானம் ஏற்பட்டாதான் அது போகும். அதனால சாமான்யமாக அப்படி இருக்கிறவன் ஈஸ்வர ஆத்மேஸ்வர பேதம் ஆசிரித்ய விஸ்வரூபே ஈஸ்வரே சேதசமாதான லட்சணா யோகா. சேத சமாதானஹானா இங்க புத்திய அதுல நிலைத்து வைப்பதுன்னு அர்த்தம். சமதி, அந்த ஈஸ்வரன்ல புத்தியை சேர்ப்பது. அதனாலதான் யுஜ்ஜுங்கிறது இங்க யோகான்றது சேர்ப்பதுங்கிற அர்த்தம் தான். யுஜ் யோஜனை யோகா இது யோகா உக்தா ஈஸ்வரார்த்தம் கர்மானுஷ்டானாதி, ஈஸ்வர கற்பித கர்மா முதலான விஷயங்கள் சொல்லப்பட்டது. அத ஏததபி அசக்தோசி இது அஜ்ஞான காரிய சூச்சனாத் ந அபேததர்ஷினா அக்ஷரோபாசகஸ்ய கர்மயோகா உபபத்தியதே இது தர்ஷயதி. ஏன்னா ஆரம்பமே என்ன, இதை செய்ய முடியலன்னால் ஈஸ்வரன்ட்ட நீ எப்பவுமே புத்தியை வச்சுக்க முடியலன்னால் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அப்படிங்கிறதுனால அஜ்ஞான காரிய சூச்சனாத்து நான் அபேத தர்ஷனா, அபேத தர்ஷனம்ன்ற சுரூப திருஷ்டி இருக்கிறவனுக்கு ஞானம் அடைஞ்சவனுக்கு கர்மயோகா நோபபத்தியதே இது தர்ஷயதி. கர்மயோகம் அவனுக்கான மார்க்கம் இல்லை, அதனாலதான் அவனுக்கு சந்நியாசம்தான். அது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு கீதையில. பல இடத்துல பாஷ்யக்காரர் ஞானிக்கு சந்நியாசம்தான் அப்படிங்கிறத ரொம்ப எம்பசைஸ் பண்ணியே சொல்றார். அதை இங்கேயும் சொல்றார். கர்மயோகா நோபபத்தியதே இது தர்ஷயதி. அஜ்ஞான காரிய சூச்சனாத்து ந அபேத தர்ஷினா, அந்த நாவை இங்க சேர்த்துக்கிறேன் நான், நோபபத்தியதேன். ததா கர்மயோகினா அக்ஷரோபாசன அனுபபத்தியம் தர்ஷயதி பகவான் தே பிராப்னுவந்தி மாமேவ இதி. அதே மாதிரி கர்மயோகிக்கு என்ன, அக்ஷரோபாசனை செய்யறது கர்மயோகியால் எப்படி முடியும்? ஏன்னா தே பிராப்னுவந்தி மாமேவன்னு சொல்றதுனால அங்கேயும் தே மாமே தே மாமேவ பிராப்னுவந்தி இல்லைன்னா தேவ மாம் பிராப்னுவந்தி. அங்க ஈஸ்வர சுரூபத்தை அடையறான் அப்படிங்கிறது சுரூபமா நிக்கிறான் அப்படிங்கறது இன்டைரக்டா தானே சொல்றார். அதனால சொல்றார் அக்ஷரோபாசகானாம் கைவல்ய பிராப்தோ சுவாதந்திரியம் உக்த்வா இதரேஷாம் பாரதந்திரியம் ஈஸ்வராதீனதாம் தர்ஷிதவான் தேஷாமகம் சமுத்தர்த்தா இது. இதுதான் இதுல சம்மரி. இதைதானே அங்க டீகாக்காரர் நிறைய பேசினார் இல்லையா? ஏன்னா இவனுக்கு சுவாதந்திரியம் இருக்கு. யாருக்கு? அக்ஷரோபாசனை பண்றவனுக்கு சுவாதந்திரியம் இருக்கு, ஈஸ்வராதீனத்துவம் இல்ல அவனுக்கு. பாரதந்திரியம் ஈஸ்வராதீனதாம் யாருக்கு இருக்கு? இந்த கர்ம யோகிக்கு இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஈஸ்வரன் தான் அவனை தூக்கின்னு போகணும்னு இருக்கு. இவன் சுவாதந்திரியம் இருக்கு. இதரேஷாம்ன்ற பொழுது அங்க சகுனோபாசகனுக்கு பாரதந்திரியம் இருக்கு அப்படின்னு சொல்ற. ஏன்னா அங்க ஈஸ்வரன் தான் தன்னை தூக்கின்னு போகணும்
அந்த நியாயம்லாம் சொன்னோம் இல்லையா, மர்க்கட கிஷோரன் மார்ஜால கிஷோரன் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அது இந்த இதுல இருந்தா எடுத்து அவர் டீகாக்காரர் பேசினார். ஏன்னா இங்க வந்து அக்ஷரோபாசகன் வந்து சொதமாகவே சஸ்வரூபம் பிரம்மவஸ்துன்ற நிஷ்டையில இருக்கிறவன். அவன் வந்து என்ன பண்றான், கர்மயோகியானவன் பக்தனானவன் ஈஸ்வரன்ட்ட சரணாகதி பண்றேன் அப்படின்னு சமஷ்டி ஈஸ்வரன் மேல தியானம் பண்ணி அவன் தன்னை அனுகிரகிக்கணுங்கிற ஒரு அதீனத்துவம். அதனால்தான் பாரதந்திரியம். பரனா வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தில் நிலைத்திருப்பது, அதை நம்பி இருப்பது, அத பாரதந்திரியம்னு சொல்றது. ஈஸ்வரன்ற இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய ஒரு சமஷ்டி என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அத ஆசிரியச்சிருக்கிறதுக்கு பாரதந்திரியம். இங்க வந்து சொரூபமே பிரம்ம அப்படிங்கிறத ஞானத்தினால அடையறான்றனால சுவாதந்திரியம். அதனால அக்ஷரோபாசகன் சுதந்திரமாக இருக்கிறவன். கைவல்ய பிராப்தோ சுவாதந்திரியம் அவனுக்கு இருக்கு. கைவல்ய பிராப்தியில வந்து பக்தனுக்கு பாரதந்திரியம் இருக்கு. அதீனதாம் தர்ஷிதவான் தேஷாமகம் சமுத்தர்த்தா இது. அந்த தேஷாமகம் சமுத்தர்த்தா தே பிராப்னுவந்தி மாமேவ. தே பிராப்னுவந்தி மாமேவங்கிறது வந்து அக்ஷரோபாசகனுக்கு சொன்னார். தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத்துன்னு அங்க நான் தான். இங்க தே பிராப்னுவந்தின்னா அவளே என்னை அடைகிறார்கள். அகம் சமுத்தர்த்தான்னு சொல்லும் பொழுது நான் அடைவிக்கிறேன் அப்படின்னு ஆகிறது. அதனாலதான் அகம் சமுத்தர்த்தாங்கிறத பாரதந்திரியம்னும் தேப்ராப்னுவந்தி மாமேவன்றதுல சுவாதந்திரியம்ன்றதுனாலதான் கர்மயோகிக்கு வந்து அக்ஷரோபாசனையில வந்து வழி இல்லை அப்படின்னு அங்க மாறுறது அப்படின்னு இங்க சொல்ற. எதிகி ஈஸ்வரஸ்ய ஆத்மபூதாக தே மதா அவேத தர்ஷித்வாது அக்ஷர ரூபாக ஏவ தே இதி சமுத்தரண கர்ம வச்சனம் தான் பிரதி அபேஷனம் சியாது. அதனால நான் அவளை சமுத்திரணம் பண்றேங்கிறது வந்து இவாளுக்கு சொல்ல முடியாதுங்கிறார். அபேஷலம். யார் பிரதி ஈஸ்வரஸ்ய ஆத்மபூதாக. தானே ஈஸ்வரன். தானேனா என்ன, ஆத்மஸ்வரூபத்தினால. தானா இந்த தேகவான், இந்த புத்தி, இந்த அகங்காரத்தை சொல்லல. சொரூபதா நானே பராத்மா ஈஸ்வரன்ற ஞானமுடையவர்கள் அபேத தரிசித்வாது. பேதம் இல்லை. பேதம்க்கு ரெண்டாவது வஸ்து வேணும். முதல்ல ரெண்டாவது வஸ்து இருந்தா தானே பேதம். அதனால அத்வயமான ஒரே வஸ்து தான் இருக்குங்கிற பொழுது அபேத தரிசின்னு அர்த்தம். அபேத தரிசித்வாது அக்ஷர ரூபாக ஏவ அழிவில்லாத மாற்றமில்லாத சுரூபத்தோடு கூடியவர்கள். அதனால அக்ஷர ரூபா ஏவேதி சமுத்தரண கர்ம வச்சனம் தான் பிரதி அபேஷலம் சியா. அதனால அவளை வந்து உத்தரணம் பண்றா. யாரு உத்தரணம் பண்ண முடியும்? அவளை தவிர வஸ்துவே இல்லையே. அதனால வந்து உத்தரணமே தேவையும் இல்லை. எங்கேருந்து உத்தரணம் பண்ண போற நீ? நான் ஒரு வியக்தி ஜீவன் அப்படின்னு கஷ்டப்படுறேங்கிற பொழுதுதான் உத்தரணம் எல்லாம் எனக்கு தேவை. ஸ்வரூபதா நானே சர்வவியாபி. நான் தான் சர்வம். எனக்கு தவிர அந்நிய வஸ்துவே இல்லை. எனக்கு குணமும் இல்லை, அவயவமும் இல்லை. நிராகாரம், நிரவயவம், நிர்குணம், சுகதுக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது, தேசகால வஸ்து அனவச்சின்னம் அப்படின்னு இருக்கக்கூடிய சுரூபத்தை உத்தரணம் எதுல எதுல பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால அங்க சமுத்தரணம்ங்கிறது வந்து அன்டெனபிள் ஆயிடுறது. ஒரு ஆத்மஸ்வரூபத்தையே வந்து உத்தரணம் பண்ண முடியுமா? அதனால அந்த ஈஸ்வரஸ்ய ஆத்மபூதாக. அதனால ஈஸ்வரன் தன்னுடைய ஆத்மாவே ஈஸ்வரன், பரபிரம்ம வஸ்துவே என்னுடைய சுரூபம் அப்படிங்கிற ஞானம் இருக்கிறவனுக்கு வந்து அவனை சமுத்தரணம் பண்றது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லைன்ட்டார். அபேஷலம் சியாத் யஸ்மாத் அர்ஜுனஸ்ய அத்தியந்தமேவ ஹிதைஷி பகவான் தஸ்ய சமயக் தர்ஷன அனன்விதம் கர்மயோகம் வேத திருஷ்டிவந்தம் ஏவ உபதிஷதி. அர்ஜுனனுக்கானா ஏன் அதை சொல்லல? அப்போ சுவாதந்திரத்தை சொல்லியிருக்கலாம் இல்லையோ? ஆனா வேத திருஷ்டி இருக்கிறவன் அர்ஜுனன். இப்பதான் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறான். கர்ம யோகியா கூட இத்தனை நாளா இல்ல. அவன் வெறும் கர்மட்டனா தானே இருந்தான். இத்தனை நாள் வரைக்கும் ஒரு கோபத்துல தானே சண்டைக்கு வந்திருக்கான் அவன். அப்ப அவன் கர்ம யோகம் பண்ணான்னு சொல்ல முடியாது. அதனால பேத திருஷ்டி இருக்கிறவன் அவன். பேத திருஷ்டி வந்தம் கர்மயோகம் உபதிஷத்தி. அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை தானே சொல்ல முடியும் ஆரம்பத்துல. அதனால சமயக் தரிசன அனன்விதம் கர்மயோகம்.
அது தர்ம தர்சனமாகிய சுரூப ஞானம் சொல்ற விஷயம் இல்லையே கர்மயோகம். எப்படி கர்மா பண்ணணும்ன்றதுதானே சொல்ற. யோக கர்மசு கௌசலம் யஸ்மாத்துச்ச அர்ஜுனஸ்ய அத்தியந்தமேவ ஹிதைஷி. ஏன்னா அர்ஜுனனுக்கு ஹிதம் தான் பகவானுக்கு தேவை. அர்ஜுனனுக்கு எது நல்லதோ அதை பண்ணணும்னு தான் பகவான் நினைக்கிறாரே ஒழிய, என்ன அர்ஜுனனுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாதான் எடுத்த உடனே சுவாதந்திரியமா பண்ணுன்னு சொல்றது. அர்ஜுனனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா கர்மயோகத்தை தான் சொல்லணும். ந புத்தி வேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சஸ்ய சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன்னு அங்க பின்னாடி முன்ன சொன்னார் பகவான். அதனால நீ எந்த சமயத்துல யார்கிட்ட எதை சொல்லணும்னு இருக்கு. ஒரு அதிகாரித்துவமே வராத ஒருத்தன்ட்ட போய் கர்மயோகத்தை கூட சொல்றது தப்பு. அவன் கர்மாவை பண்ணிட்டு இருக்கட்டும். எப்ப அவனுக்கு மோட்சம் தேவை அப்படிங்கிற புத்தி வருதோ அதுக்கப்புறம் தான் ஞானம் தான் தேவை, அதுக்கு கர்மயோகம் தேவைன்னு அவன்கிட்ட போய் சொல்லணுமே ஒழிய இருக்கிற கர்மாவையும் கெடுத்து விட்டுறக்கூடாது. அதே மாதிரி கர்ம யோகியா இருக்கவன்ட்டையும் கர்மாவை விடுன்னு சொல்றது அவனுக்கு பரிபக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு இருக்கு. அதனால இங்க பாஷ்யக்காரர் சொல்றார், அர்ஜுனனுக்கு ஹிதம் பண்ணணுங்கிறதுக்காக பகவான் இதை சொல்றார். அதனால தாத்பரியம் இங்க இத கொஞ்சம் உயர்த்தி தான் சொல்றார். ஏன்னா அர்ஜுனனுக்கு அதுல ஒரு கமிட்மெண்ட் வரணும் கர்மயோகத்துல அப்படிங்கிறது தான் பகவானுடைய இன்டென்ஷனே ஒழிய அங்க அதனால அந்த அந்த கான்டெக்ட் பிரரோச்சனார்த்தம்னு சொன்னாரோ இல்லையோ, அபிமுகீகரணேன அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வார் பாஷ்யக்காரர். அவனை பிரிங் இஸ் அட்டென்ஷன் டு இட். அந்த அவனுக்கு அந்த விஷயத்துல ருச்சி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக அதை உயர்த்தி சொல்றார். அதனால அர்ஜுனஸ்ய அத்தியந்தமேவ ஹிதைஷி, ஹிதத்தை விரும்புகிறவர் அதான் ஹிதைஷி பகவானு. தஸ்ய சமயக் தர்சன அனன்விதம் கர்மயோகம் வேத திருஷ்டி மந்தமேவ உபதிஷதி. வேத திருஷ்டி இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு அவனோட ஹிதத்துக்காக பகவான் இதை சொன்னார். நச்ச ஆத்மானம் ஈஸ்வரம் பிரமாணதா புத்வா கஸ்யசித் குணபாவம் ஜிகமிஷதி கஷ்டித் விரோதாத். தஸ்மாத் அக்ஷரோபாசகானாம் சம்யக் தர்ஷன நிஷ்டானாம் சந்நியாசினாம் தியக்த சர்வைஷணானாம் அத்வேஷ்டா சர்வபூதானாம் இத்தியாதி தர்மபூகம் சாட்சாத் அமிர்தத்வ காரணம் வக்ஷாமி இதி பிரவர்த்ததே. ஆத்மானம் ஈஸ்வரம் பிரமாணத்தா புத்வா, ஈஸ்வர ஸ்வரூபந்தான், ஆத்மவஸ்துதான் ஈஸ்வர ஸ்வரூபம். ஈஸ்வரன் வேற ஆத்மா வேற இல்ல. ஆத்மாவே பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம தத்துவமசி அப்படிங்கிறதான வாக்கியங்கள்னால பிரமாணத்தா. பிரமாணத்தானா அதான் வித் ப்ரூஃப்னு அர்த்தம் இல்ல. உடனே நம்ம பாதி பேர் பிரமாணம்னா ப்ரூஃப்னு எடுத்துன்றா. பிரமாணம்னா பிரமாண பத்திரம் தமிழ்ல சொல்றோம் இல்லையோ, ப்ரூஃப்னு. பிரமாணம் ப்ரூஃப்ங்கிறது ஒண்ணு, பிரமாணம்னா இங்க மீன்ஸ் ஆஃப் நோயிங். அதனால இது எதன் வழியாக தெரிந்து கொள்கிறோமோ, அதனால அது ஏன் பிரமாணத்தினால் தெரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் நாட் அ பிலீஃப், இட்ஸ் அ நாலேஜ். ப்ரூஃப்ங்கிறது அகைன் இட்ஸ் அ பிலீஃப் பேஸ்ட் ஆன் சர்டன் காண்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தினால நீ கன்க்ளூட் பண்றதுதான் அங்க ப்ரூஃப காமிக்கிறது. நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயத்த காமிச்சு அதனால இது உண்மை அப்படின்னு சொல்றது. பட் அது பிரத்யக்ஷ அபரோக்ஷ ஞானம்னு சொல்ல முடியாது. இது வழியாக பார்ப்பது அதுதான் பிரமாணம். சாஸ்திர பிரமாணத்து வழியாக அந்த திருஷ்டி ஏற்படணும், தர்சனம் ஏற்படணும். சாஸ்திர திருஷ்டியா தர்சனம், சாஸ்திரத்து வழியாக சுரூபத்தை பார்க்கறது. எப்படி ஒரு கண்ணாடி வழியாக முகத்தை பார்க்கறோமோ அந்த மாதிரி சாஸ்திர வாக்கியங்கள்னால சொரூப ஞானம் ஏற்படணும்ன்றதுதான் பிரமாணத்தா. நாட் இந்த ஆத்மா ஆகாசம் மாதிரி, ஸ்பேஸ் மாதிரி. ஏன்னா ஸ்பேஸ் எப்படி சர்வ வியாபியா இருக்கோ அந்த மாதிரி ஆத்மா. ஓ அதே மாதிரியா, அதுதான் இதுக்கு ப்ரூஃப் அப்படின்னா அப்ப எப்படின்னா அதுவுமே பரோட்ச ஞானம் தான். நீ நம்புறேன்னு அர்த்தம். அப்போ உனக்கு ஸ்ரத்த வந்துருச்சு. சாஸ்திரம் இத மாதிரி ஆகாசம் மாதிரி சொரூபம் இருக்குன்னு சொல்லியிருக்கு, இத மாதிரி இன்னொன்னு இருக்க முடியும்னு காமிக்கிறது. அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் தான் பிரமாணம் ப்ரூஃப். அதனால நான் ஆத்ம வஸ்து சர்வ வியாபின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது அது பரோட்ச ஞானம் தான். அது சாஸ்திரத்து மேல உனக்கு இருக்கிற ஸ்ரத்தை. எக்ஸாம்பிள் டசன்ட் ப்ரூவ் எனிதிங்.
அது மாதிரிதான் இது இருக்கணும்னு என்ன இருக்கு இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி ஆட்டம் மாதிரிதான் ஆத்மான்னு சொல்லிடலாம். சோ அந்த பிரமாணம்ங்கிறது இங்க ப்ரூஃப்ங்கிற அர்த்தத்துல இல்ல. பிரமாணத்தா புத்வானா ஸ்வரூப ஞானேன சாஸ்திர துவாரா அந்த திருஷ்டி ஏற்பட்டு ஆத்மானம் ஈஸ்வரம் புத்வா ஆத்மஸ்வரூபம் தான் பிரம்மவஸ்துன்ற ஞானம் ஏற்பட்டு கஸ்யதத் குணபாவம் ஜிகமிஷதி கச்சதி கஷ்டித் விரோதாத். யாரும் இன்னொன்னு இந்த சொரூப ஞானம் ஏற்பட்டவன் இன்னொரு குணத்தை ஒரு வஸ்துவை ஆசிரிச்சு பண்ண போறதில்லை. அபேத திருஷ்டி இருக்கிறவன் பகவான் என்ன உத்தரணம் பண்ணணும் அப்படின்னு அதை ஆசிரியிக்க போறதில்லைன்னு சொல்ற. ஈஸ்வரம் பிரமாணத்தா புத்வா கஷ்டித் குணபாவம் ஜிகமிஷதி. இன்னொன்னு ஒண்ணுத்தினுடைய இதை அடையணும்னு ஆசைப்பட போறது இல்ல. ஏன்னா விரோதம். என் சுரூபமே ஃப்ரீங்கிற பொழுது அவன் எதுக்கு இன்னொன்னத்தை ஆசிரியிக்க போறான்? தஸ்மாத்து அக்ஷரோபாசகானாம் சமயக் தர்ஷன நிஷ்டானாம் சந்நியாசினாம். அதனால இங்க பாஷ்யக்காரர் சொல்றார், அக்ஷரோபாசகர்கள் அப்படிங்கறது யாருன்னா சமயக் தர்ஷன நிஷ்டானாம். சமயக் தர்ஷன நிஷ்டனா என்ன? முதல்லயே சமயக் தர்ஷனம் ஏற்பட்டிருக்கணும். அந்த தர்ஷனத்துல தர்ஷனத்துல நிஷ்ட வைக்கிறது. அப்போ ஞானஸ்வரூபத்துல ஞானத்துல ஆத்ம வஸ்துல ஆத்ம ஞானத்திலேயே நிலைச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். அவர்களுடைய அப்படி இருப்பவர்களுடைய அப்படிங்கிறதுக்கு அகைன் பாஷ்யக்காரர் சந்நியாசினாம். சந்நியாசினா என்ன அர்த்தம் இங்க? ஞானினா. அதே மாதிரி அக்ஷரோபாசகர்களையும் இங்க பாஷ்யக்காரர் ஞானின்னு தான் எடுத்துக்கிறார். பொதுவா சாஸ்திரத்துல சந்நியாசிங்கிறது கிட்டத்தட்ட ஞானம் அடைந்தவர்கள் அப்படின்னு. பொதுவா அப்படி இருந்தாதான் சந்நியாசம் கொடுக்கறது, சந்நியாசம் எடுத்துக்கவும் முடியும். உண்மையாக சந்நியாசம் எடுத்துக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஞானத்தினாலதான் மோட்சம்னு அவனுக்கு ஓரளவுக்கு நிச்சயம் புத்தியும் ஏற்பட்டிருக்கணும். ஒண்ணு ஞானி ஆயிட்டான்னு அர்த்தம், அதை விட்டுருவோம். ஞானி ஆலேன்னா கூட அவனுக்கு சாஸ்திரம் ஓரளவுக்கு சிரவணம் பண்ணி நித்தியானித்திய விவேகம் ஏற்பட்டு வைராக்கியம் ஏற்பட்டு விஷயங்கள் எல்லாம் தியாகம் பண்ணி ஞானம்தான் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு நிச்சயம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட விவிதிஷா சன்னியாசியானவன் ஞானிக்கு சமமா ஆயிடுறான், ஒரு ஸ்டெப் பிஃபோர் ஞானம். அதாவது சுத்தமா இந்த மாதிரியா சன்னியாசம் எடுத்துக்கிறவனை பத்தி தான் நம்ம சொல்றோம். என்ன உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம்னு அவன் வேற காரணத்துக்காக சன்னியாசம் எடுத்துக்கிறவா இல்ல இது எனக்கு இது குடும்பம் பிடிக்கலன்னு போயிடு அப்படிப்பட்டவனை பத்தி நம்ம சொல்லல. உண்மையாக விவேக வைராக்கியம் இருந்து ஞானத்துக்காக சன்னியாசம் எடுத்துக்கிறவன் ஞானிக்கு சமமாக தான் பாக்குறது சாஸ்திரம். அங்க நம்ம இவன் ஞானம் அடைஞ்சிட்டானா அடையலையான்னு பேதம் பாக்குறது கிடையாது. அதனால இங்க தஸ்மாத் அபரோக்ஷ அக்ஷரோபாசகானாம் சமயக் தர்ஷன நிஷ்டானாம் சந்நியாசினாம். அதனால இங்க சமயக் தர்ஷன நிஷ்ட இருக்கிறவன் யாருன்னா சந்நியாசி. சமயக் தர்ஷன நிஷ்ட இருக்கிறவன் தான் சன்னியாசின்னு எடுத்துக்கலாம். சன்னியாசிய சமயக் தர்ஷன நிஷ்ட அக்ஷரோபாசகன் எடுத்துக்கிறது ஒன்று விதம். இல்லைன்னா கிரகஸ்தனாவே இருந்தாலும் சரி, காஷாயம் போட்டிருந்தாலும் சரி, யார் சமயக் தர்ஷன நிஷ்ட இருக்கோ அவன் சன்னியாசின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டாலும் தெக்த சர்வ ஈசனானாம், விருப்பங்கள் எல்லாத்தையும் காமக்ரோதாதிகளை தியாகம் செய்தவனாகியவன் அத்வேஷ்டா, அவர்களுக்கு அத்வேஷ்டா சர்வபூதானாம் இத்தியாதி. இப்ப சொல்ல போறது என்ன? அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணை ஏவச்சன்னு சில தர்ம குணங்களை சொல்ற, தர்மங்களை சொல்ற. இத்தியாதி தர்ம பூகம். பூகம்னா கலெக்ஷன், செட் ஆஃப் தர்மாஸ், செட் ஆஃப் அறத்தினுடைய ஒரு சமுதாயம். இத்தியாதி தர்மபூகம் சாட்சாத் அமிர்தத்துவ காரணம். அமிர்தத்துவம்னா அமிர்தம் ஸ்வரூப சித்தி, அமிர்தத்துவம்னா மோட்சம்னு அர்த்தம். சாட்சாத் அமிர்தத்துவ காரணம். அமிர்தத்துவ காரணம்னு ஒண்ணு இங்க அவர் ஒரு சமயக் தர்ஷன நிஷ்ட இருக்கிறவனுடைய ஒரு குவாலிட்டிஸ், சுவாபாவிகமாவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் இது அப்படின்னு. அதுதான் இங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் இங்க சொல்லும் பொழுது அவனால மட்டும்தான் இருக்க முடியும்,
சமதுக்க சுகா அப்படின்னா எப்படி சுகத்திலையும் துக்கத்திலையும் ஒருத்தன் இருக்க முடியும் சமமாக? சுகதுக்கமே அவனுக்கு சுகதுக்கம்ன்றது வெளியில ஏற்படக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்றது. அதனால இவனுக்கு ஒரு மாற்றமும் இல்லாம இருந்தாதான் இவன் சமதுக்க சுகமா இருக்க முடியும். அப்போ வெளியில இவனுக்கு நான் கண்டியூசிவ் சிச்சுவேஷன் ஏற்பட்டாலோ இல்ல எக்ஸ்ட்ரீம்லி கண்டியூசிவ் சிச்சுவேஷன் ஏற்பட்டாலோ, சுகத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலோ, துக்கத்திற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டாலோ, அதனால் இவனுக்கு எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படி எப்படி இருக்க முடியும்? ஞானியாக இருந்தாதான். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மேல நான் டிபெண்டா இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் சுகித்துவம் துக்கித்துவம் என்னை அணுகாது. நான் வெளி விஷயங்களை ஆசிரிச்சுதான் நான் இருக்கேன் அப்படின்னா அது என்ன சுக்கப்படுத்தவோ துக்கப்படுத்தவோ பண்ணதான் பண்ணும். ஒரு விஷயம் நடக்கிறதுன்னா எப்படியும் ஒரு என்விரான்மெண்ட்ல தான் எல்லாரும் இருக்கும். அதுல இருக்கிற ஏதாவது ஒண்ணுத்த ஆசிரிச்சுதான் அதன் மேல் என்ன சொல்றது தமிழ்ல ஆஹ் அதை அதை ஆசிரியம்தான் அது அது அதன் அதில் அடிமையாக அப்படின்னு எடுத்துப்போமே. அதனுடைய அதன் அடிமையாக நான் இருக்கேன்னா அப்போ அந்த விஷயம் என்ன சுக்கியாகவோ துக்கியாகவோ ஆக்கதான் ஆக்கும். அனுசரிச்சு அனுசரிச்சு அடிமைங்கிற அனுசரிச்சு அனுச்சரணம்னா கூட இங்க அது வராது. ஆசிரியிச்சு அதை அண்டி நான் இருக்கேங்கிற பொழுது நான் அதனால சுக்கியாகவோ துக்கியாகவோ ஆகதான் ஆவேன். அப்படின்னா என்னன்னா வெளி விஷயத்துல எதுலையுமே நான் அண்டறதில்லை. அப்போ சுதந்திரமாக இருக்கேன் அப்படிங்கிறது எப்ப பாசிபிள் ஒருத்தனுக்கு? அவன் சொரூப சித்தி ஏற்பட்டு சர்வம் நான் தான், என்னை தவிர வேற விஷயம் இல்லை, இந்த எதனாலையும் என்னுடைய சுகதுக்கம் இல்லை, சொத்தகமே நான் சந்தோஷமா, அதனாலதான் குழந்தை மாதிரி உன்மத்தன் மாதிரி அப்படின்னு சொல்றது ஞானிய. ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் இல்லை. ஒரு உன்மத்தன் பைத்தியக்காரன் ஏன் சிரிக்கிறாங்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாது, ஏதோ சிரிப்பான். அதுக்கு அந்த விஷயத்துல இவன் சமம். யாரு? ஞானி. ஏன்னா அவனுடைய சந்தோஷத்துக்கு வெளி காரணங்கள் தேவையில்லை, எப்பவுமே சந்தோஷமா இருக்கான். அப்படிங்கறதுனாலதான் அவனை உண்மத்தவத்துன்னு சொல்றது. அதே மாதிரி குழந்தை மாதிரி. ஏன்னா அதுவும் வெளி விஷயத்த வச்சு சிரிக்க போகுது, அது பாட்டு சிரிக்கும். இந்த மாதிரி ஏன்னா அப்படி இருக்கிறவனாலதான் சமதுக்க சுக்கியாக இருக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் ஞானியோடைய லட்சணம். அத்வேஷ்டா சர்வபூதானம் எல்லாமே அப்படிதான். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஒரு குணமுமே ஒரு தர்மமுமே ஸ்வரூபமாகவே ஒரு ஞானியினுடைய தர்மம். அதனாலதான் இந்த அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு ஆரம்பிச்சு இந்த அடுத்த 8 ஸ்லோகங்கள் சன்னியாசியினுடைய தர்மம்னு தான் இங்க பாஷ்யக்காரர் எடுத்துக்கிறார். அக்ஷரோபாசகானாம் சமயக் தர்ஷன நிஷ்டானாம் சந்நியாசினாம் தியக்த சர்வ ஐஷணானாம் அத்வேஷ்டா சர்வபூதானாம் இத்தியாதி தர்ம பூகம் சாட்சாத் அமிர்தத்துவ காரணம் வக்ஷ்யாமி இதி பிரவர்த்ததே. அமிர்தத்துவத்திற்கு சாட்சாத் காரணமாக என்ன மாதிரி தர்மங்கள்? ஏன்னா இப்ப இது எல்லாமே நம்ம அந்த 2வது அத்தியாயத்துல பார்த்தோம். எது சித்த பிரஜ்ஞ லட்சணம் சொல்லும் பொழுதும் சரி, இங்க சன்னியாசியினுடைய லட்சணம் சொல்லும் பொழுதும் அவளுக்கு சுவாபாவிகமாக ஞானிகளுக்கு இது சுவாபாவிக தர்மமாக இருந்தாலும் முமுட்சுகளுக்கு ஜிக்ஞாசுகளுக்கும் முமுட்சுகளுக்கும் இது நம்ம கல்டிவேட் பண்ணிக்க வேண்டிய தர்மம்னு அர்த்தம். அவளுக்கு ஞானிகளுக்கு சுவாபாவிகமாக இருக்கிற தர்மம் நாம பிரயத்தனம் பண்ணியாவது இதை ஆரம்பிச்சு ஓரளவுக்கு இந்த தர்மங்களை நம்ம அனுசரிக்க ஸ்வரூப சித்திக்கு இது ஹெல்ப் பண்றது. அப்படிங்கறதுனாலதான் இது தர்மபூகம் சாட்சாத் அமிர்தத்துவ காரணம்ன்ற வார்த்தையை இங்க போட்டிருக்காரு பாஷ்யக்காரர். அதனால அதை சொல்றேன். இது எப்படி அமிர்தத்துவ காரணமாகிறது, அமிர்த லட்சணம்னு சொல்லாம சாட்சாத் அமிர்தத்துவ காரணம்னு ஏன் சொல்றாருன்னா அவளுக்கு ஞானிகளுக்கு சுவாபாவிகமாகவே இந்த தர்மங்கள் இருந்தாலும் ஞானத்தை உத்தேசிக்கிறவர்கள் இந்த தர்மங்களை கடைபிடிப்பது அப்படின்னு சொல்றதுனால இங்க சொல்ற அக்ஷரோபாசகர்களாகிய சம்மக் தர்ஷன நிஷ்டர்களாகிய சன்னியாசிகளுக்கு அத்வேஷ்டா சர்வபூதானான்ற இந்த தர்ம சமூகமானது யதார்த்தமான ஒரு நிலையாக இருந்தாலும்
ஜிக்ஞாசுகளுக்கும் முமுட்சுகளுக்கும் அமிர்தத்துவ காரணமாக இருக்கின்றதாக இதை சொல்கிறார் பகவான்னு பாஷ்யக்காரர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்க சுகः க்ஷமீ. பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.